என் மூளை எப்படி வேலை செய்தோ அப்படியே உனக்கு வேலை செய்துடா. மாமா பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம். ஐயோ டேய், பிளான் மிஸ் ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்ணாதடா. குழந்தைய தானா வெளியே அனுப்புறதுக்கு நானும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்னடா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? டேய், என்னடா கண்ணமெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு? என்னாச்சுடா? யாராவது அடிச்சாங்களா? யாரா அடிச்சாங்க? அந்த ஊஞ்சல் அடிச்சிருச்சுப்பா. நீ ஏன்டா அந்த பக்கம் போன? நான் எங்க போனேன்? அந்த ஹோஸ் பைப் தான் கூட்டிட்டு போச்சு. என்ன ஓஸ் பைப்பு கூட்டிட்டு போச்சா? ஏண்டா கேக்குறவன் கேன பையனா? கேப்பையில நெய் வடிதுக்கிற கதையால இருக்கு. இப்ப எது? என்னப்பா இப்ப என்ன கடிகார முள்ளு தானா வந்து அடிச்சிருச்சா? ஆமா, நான் ஆமான்னு சொன்னா மட்டும் நீ நம்ப போற? பாருடா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் புறப்பட்டு வா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. அடிபட்டதுக்காக ஹாஸ்பிடல் கூட்டு வந்திருக்கீங்களாப்பா? ஊஞ்சல் அடி வாங்கினதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாதுடா. வா. வேற எதுக்கு? அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வீட்ல இருக்கிற கும்பலுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும். அதுக்காகத்தான் வந்திருக்கோம். வா. உள்ள வரலாமா டாக்டர்? வாங்க, உட்காருங்க. நல்லது. தேங்க்யூ டாக்டர். அரண்மனையில் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு. அப்படியா? சூப்பர். தேவசேனா அருணோட குழந்தை தான். அருண் சொன்னது சரிதான். செத்து போன குழந்தை எப்படி உயிரோட இருக்க முடியும் டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு. இதை எங்களால நம்ப முடியலையே. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் ரிசல்ட். இந்த ரிப்போர்ட் படி தேவசேனா அருணோட குழந்தைங்கிறது நீங்க ஒத்துக்கதான் வேணும். இத ராஜசேகர் சார்ட்ட கொடுத்துருங்க, வாங்கிக்கோங்க. டாக்டர், இந்த டிஎன்ஏ ரிசல்ட் உண்மையா இருந்தா மொத்தமா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிட வேண்டியதான். என்ன பேசுறீங்க? உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஜானகிக்கு பிரசவம் பார்த்தோம். பிரசவத்துல தாயும் சேயும் இறந்ததா உங்க ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப தேவசேனா அருணோட குழந்தைன்னு சொன்னா அன்னைக்கு பிரசவத்துல இறந்தது அருண் குழந்தை இல்ல, நீங்க அப்ப குழந்தைய மாத்திருக்கீங்க இல்லையா? அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி தப்பெல்லாம் இங்க நடக்காது. தப்பு நடக்கலைன்னா டிஎன்ஏ ரிசல்ட் நெகட்டிவ்ல வந்திருக்கணும். வரல இல்ல, அப்ப உங்க ஹாஸ்பிட்டல்ல தப்பு நடந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீங்க தேவையில்லாம குழப்புறீங்க. நானா தேவையில்லாம குழப்புறேனா? போன வாரம் இப்படித்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பணத்துக்காக ஆசைப்பட்டு குழந்தைய மாத்தின வார்டு பாயே நம்ம கட்சிக்காரன் ஆயிட்டான். குழந்தை பிரச்சனை ஆயிடுச்சேன்னு அதனால ஸ்ட்ரெயிட்டா மினிஸ்டரை போய் பாத்துறணும்னு மினிஸ்டர் முன்னாடி போய் நின்ன. மினிஸ்டர் யாரு? என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அவர் பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு, தர்மா குழந்தை பிரச்சனையில என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாரு. அரசியலை கரைச்சு குடிச்சிட்டு அதிகார மட்டத்துல எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற என்னாலேயே குழந்தை மாறின பிரச்சனையில ஒண்ணும் பண்ண முடியலையே. நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களை மாத்திருக்கீங்கன்னு மாதர் சங்கங்கள் போராட ஆரம்பிக்கும். ஹாஸ்பிட்டல் வாசல்ல மறியல் நடக்கும். உண்ணாவிரதம், தீக்குளிப்புன்னு
பிரச்சனை பெருசாகி டாக்டர் தொழிலுக்கே முழுக்கு போடுற மாதிரி வந்துரும். டிசி கால் பண்றாரு. அநேகமா அந்த குழந்தை விஷயமா பேசுறதுக்காகத்தான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். மூர்த்தி, இங்க வா. சொல்லுங்கப்பா. டிசி அந்த குழந்தை விஷயத்துக்காக போன் பண்றாருன்னு கேளு. எந்த குழந்தைப்பா? அடே, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தை காணாம போச்சே, அந்த குழந்தைய பத்தி தான் பேசுறதுக்காக போன் பண்றாரு. என்னன்னு கேளு. கால் அட்டன் பண்ணி டிசி கிட்ட அப்பா பாலாஜி நர்சிங் ஹோம்ல ஒரு குழந்தை பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை இங்க வர சொல்லு. சார் 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 வேண்டாம் சார், இங்க வர வேண்டாம் சார். டிசி இங்க வர வேண்டாம் சார், நீங்க பேசாதீங்க. இல்ல டாக்டர், இந்த பிரச்சனை டிசி கிட்ட தான் போவோம். உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு டிசி என்கிட்ட கோச்சுக்குவாரு டாக்டர். ப்ளீஸ் சார், நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. நான் நேர்மையான அரசியல்வாதி டாக்டர். மக்கள் பிரச்சனையை எப்படி மாமன்றத்துக்கு கொண்டு போகாம என்னால இருக்க முடியும் சொல்லுங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க சார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? என்ன பண்ணலாம்? இல்ல டாக்டர், இதை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், நீ டிசி கிட்ட பேசி அவர் வர சொல்றா. வேண்டாம் 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 மூர்த்தி சார், உங்க கையை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ், போலீஸுக்கு தெரிய வேண்டாம் சார். டாக்டர், எல்லாரும் உங்க கையை பிடிச்சுதான் கெஞ்சுவாங்க. நீங்க ஏன் கையை பிடிச்சு கெஞ்சுறீங்களே? எனக்கு வேற வழி தெரியல சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். எப்படி ஹெல்ப் பண்ண சொல்றீங்க? நீங்க மாத்தின குழந்தையினால பாதிக்கப்பட்டிருக்கிறது என் மாமாவோட குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என்னால எப்படி துரோகம் பண்ண முடியும்? இல்ல சார், நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும். துரோகமா? அது சுட்டுப்பட்டாலும் வராது. எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க சார். நீங்க ரெடி பண்ணி இருக்கிற இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்தணும். ஏன் மாமா குடும்பத்து வாரிசே இல்லைன்னு சொல்றதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும் டாக்டர்? சார், நீங்க நினைச்சா பண்ணலாம் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. சரி, உங்களுக்காகவும் உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்காகவும் நான் இந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு சம்மதிக்கிறேன்னு வைங்க. அதனால எனக்கு என்ன லாபம்? ஏதாவது லாபம் இருந்தா தானே ரிஸ்க் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம். செக்க இதுல 2 lakhs எழுதி இருக்கு. 2 பத்தாதே, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறேன். நீங்க முதல்ல ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க. அப்பா, டிராமாலாம் ஓகே தான். ஆனா நமக்கு தேவைப்படுற மாதிரி ரிசல்ட்டை மாத்தி கொடுக்க அந்த ஆள்கிட்டயே பணம் வாங்கினது தான்ப்பா ஓவரா இருக்கு. டேய், நான் அரசியல்வாதி. நான் பணம் வாங்காம செஞ்சா டாக்டருக்கு டவுட் வரும். அப்படி டவுட் வராம இருக்கதான் பணம் வாங்கினேன். ஏன் அரசியல் வாரிசுன்னு உன்னை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் மூளை உனக்கு வர மாட்டேங்குதடா. பேசாம உனக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அப்பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அரசியல்ல டென்ஷன் ஆகாம கூலா இருக்கணும். நீங்க கேட்ட மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டேன். சார், எந்த நிலைமையில இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துங்க ப்ளீஸ். டாக்டர், அரசியல்வாதிக்கு வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுத்தா இந்த தர்மராஜ் மாற மாட்டான். பயப்படாதீங்க. வாட போலாம். வரேன் டாக்டர்.
குழந்தை உன்னதுன்னு சொன்னியப்பா. ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்கே. என்ன மாப்பிள, ரிப்போர்ட் தான் நெகட்டிவா வந்திருக்குல்ல, அப்புறம் அது குழந்தைய வீட்டுல வச்சிருக்கணும். இப்பயே கொண்டு போய் விட்டு வந்திருக்க மாப்பிள. ஏங்க, குழந்தையெல்லாம் விட முடியாது. இவ ஏன் கூட தான் இருப்பா. அது எப்படி மாப்ள? யாரோட குழந்தையோ நீங்க வச்சுக்க முடியும்? இவ ஏன் குழந்தை தான். ஏங்க, அதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் நெகட்டிவ்னு வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் உங்க குழந்தைன்னு எப்படி சொல்றீங்க? அதான் குழந்தைய எடுத்துட்டு போனவனே நடந்ததெல்லாம் சொல்லிட்டான்ல. யார சொல்றீங்க மாப்ள? ஆறுச்சாமின்னு ஒருத்தன் ஜானகிய டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ பக்கத்துல அவன் ஒய்ஃபையும் டெலிவரிக்காக அட்மிட் பண்ணிருக்கான். அவன் குழந்தை இறந்து போனதுனால ஜானகிக்கு பிறந்த குழந்தைய மாத்தி எடுத்துட்டு போனதா அவனே சொன்னான். தேவசேனா, உன் அப்பா நான் இல்லம்மா, சார் தான் உண்மையான அப்பா. குழந்தைய எடுத்துட்டு போன உடனே உண்மையை சொல்லி குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சொன்னதை நான் நம்புறேன். அவன் சொன்னா உடனே நீங்க அப்படியே நம்பிட்டீங்க. இப்பவே அவனை இங்க கூப்பிட்டு கேட்கலாமா? மிருதீஸ்வரர் கோயில்ல பார்த்தவனை இங்க எப்படி வரவழைக்கிறது? அவனே இங்க வந்திருக்கான். என்னங்க, அவனை வர சொல்லுங்க. நீ சொன்னதை வச்சுதான் மாப்பிள்ள பெருசா நம்பிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு சொல்லு. ஐயா, நான் பணத்துக்காக தான் போய் சொன்னையா. இது உங்க குழந்தை இல்ல, என் குழந்தையா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் பணத்தாசையில தப்பு பண்ணிட்டேன் ஐயா. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா. என்னப்பா இவன் இப்படி சொல்றான்? ஐயோ, போய் சொல்றாத. இல்ல சார், நான் போய் சொல்ல சார். இது என் குழந்தை தான் சார். அப்பா, சார் என்கிட்ட கொடுத்துருங்க சார். நான் போக மாட்டேன். என்னை விடு, என்னை விடு. அப்பா, அப்பா. ஏய், இது ஏன் குழந்தை நீ தான சொன்ன. இப்ப ஏன் மாத்தி பேசுற? ஐயா, அன்னைக்கு நான் தண்ணி அடிச்சிருந்தேன், போதையில உளர்ட்டேன். இப்ப நான் தெளிவா இருக்கேன். நான் சொல்றேன், அது உங்க குழந்தை இல்ல, என் குழந்தை தான். டேய், நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ காரணத்துக்காக மாத்தி மாத்தி பேசுற. போலீஸ கூப்பிட்டு உன்னை உள்ள தள்ளுறேன். ஐயோ, இதுக்கு போலீஸ்லாம் எதுக்கு மாப்பிள்ள? இது நாமளா பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை. குழந்தைய கொடுத்தவன் திருப்பி கேக்குறான், கொடுத்துருங்களேன். எதுக்கு வீணா பிரச்சனை பண்றீங்க? மாப்பிள, உங்களுக்கு குழந்தை மேல ஆசை இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பொம்பளை குழந்தை என்ன, ஆம்பளை குழந்தைய பெத்து கொடுப்பா. அதை விட்டுட்டு குடிகார போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே. அப்பா, இந்த குழந்தை தானா கிடைச்சது இல்ல. ஒரு வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கு பதிலா கிடைச்சதுதான். கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லாதன்னா இந்த தேவசேனாவை அந்த மிருதேஸ்வரர் கொடுத்துதான் நம்புறேன். தேவசேனா என் குழந்தை இல்லன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் சொன்னாலும் சரி, வேற எவ வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். அவளை தரவும் மாட்டேன். நீ சொல்றது தப்புப்பா. நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ள இருக்கணும், ஆதாரங்கிறது கண்ணுக்கு முன்னால இருக்கணும். நியாயம் எதுவோ அதை நம்பிக்கையை வச்சு முடிவு பண்ண முடியாது, ஆதாரத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அவன் குழந்தைய அவங்கிட்டே கொடுத்துரு. இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன நடந்துச்சு, இவ ஏன் இப்படி பேசுறான்னு நானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன மாப்பிள்ள, இனிமே புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் அண்ணனே சொல்லிட்டாருல. இதுக்கு மேல இந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யோ, இது உன் குழந்தை தானே, தூக்கிட்டு போயா. மாமா, என்னை விடு, அப்பா விட்டு வர மாட்டேன். என்னை விடு. அப்பா, அப்பா. மாப்பிள, மாப்பிள, சொன்னா கேளு. குழந்தைய விடுங்க.
தேவசேனா அருணோட குழந்தை இல்ல உன் குழந்தைன்னு சொல்லி கூட்டிட்டு போகணும். இந்த அட்வான்ஸ். அப்பா ப்ளீஸ் வாங்க. நில்லு. டிஎன்ஏ டெஸ்ட்ல சின்னையா குழந்தையில ரிப்போர்ட்ல வரலாம். ஆனா உன் குழந்தைன்னு எப்படி நம்புறது? தேவசேனா உன்னோட குழந்தைன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? குழந்தையே அவனை அப்பான்னு சொல்லிருச்சே. அதே குழந்தை தானே சின்னையாவ அப்பானும் ஜானகி அக்காவ அம்மான்னு சொல்லுச்சு. இத பாரு, இதுக்கு மேல எங்க குடும்ப விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் குடும்பத்துக்காக பேசல, நான் குழந்தைக்காக தான் பேசுறேன். குழந்தைக்கு அந்த ஆள் தான் அப்பானா குழந்தை சந்தோஷமா தானே போகணும். ஏன் அழுதுகிட்டே போகுது? ஐயோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவன் கிட்ட இருந்த வரைக்கும் காஞ்சு போய் கிடந்தது. இங்க ஜூஸ் சாப்பாடுன்னு நல்லா அனுபவிச்சது. இப்ப அதெல்லாம் போச்சேன்னு அழுதுகிட்டே போகுது. அம்மா அப்பாக்கு முன்னாடி எந்த குழந்தையும் எதையும் பெருசா நினைக்காது. இந்த ஆளை பெருசா நினைக்காதப்பவே இவன் அப்பாவே இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சு. வேண்டாம், தேவையில்லாம நீ குழப்புற. அவ தெளிவா தான் பேசுறா. கங்கா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. யாரு மேல சந்தேகப்படுறீங்க? 6 வருஷமா இவன் தான் அந்த குழந்தைய வளர்த்திருக்கான் தெரியுமா? அவன் எத்தனை வருஷம் வளர்த்திருந்தாலும் எப்ப பணத்துக்காக குழந்தை இங்க கொடுக்க வந்துட்டானோ அப்பவே குழந்தைக்கு இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்த குழந்தைய சம்பந்தமே இல்லாதவன் கிட்ட கொடுத்து அனுப்ப முடியாது. இந்த ஆளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் பாசிட்டிவா வந்தா குழந்தை இந்த ஆளோட போகட்டும். நெகட்டிவா வந்தா இந்த ஆள் ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன பேசுற நீ? அவ அருண் குழந்தை இல்லங்கறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்வீங்க? இந்த ஆளு கோவில்ல சின்னையாவை பார்த்ததும் ஓடி இருக்கான். குழந்தையோட கிட்னியை விற்க போற வரைக்கும் உளறி இருக்கான். இவனை நம்பி குழந்தைய அனுப்புனா குழந்தையோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? கங்கா சொல்றது நியாயம்தான். நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தையோட பாதுகாப்பை பத்தி நம்ம விசாரிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை விசாரிக்கணும். ஏன் கிட்ட குழந்தைய இஷ்டப்பட்டு மனப்பூர்வமா கொடுத்த இவன் இப்படி பேசுறானா? நடுவுல ஏதோ நடந்திருக்கு. யாரோ இவனை இப்படி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தின மாதிரி இருக்கு. மாப்ள, யாரும் கட்டாயப்படுத்தல மாப்ள. அவன் தான் குழந்தைய தேடி இங்க வந்தான். குழந்தை அவன்தான் சொன்னான். பெத்தவன் வந்து கேட்கும் போது குழந்தைய குடுக்கறதானே நியாயம். நானும் குழந்தைய கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போட்டோம் தான் சொல்றேன். இந்த ஆளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். டெஸ்ட்ல இது உன்னோட குழந்தை இல்லைன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. இது நான் வளர்த்த குழந்தை தான், எனக்கு பிறந்த குழந்தை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் குழந்தைன்னு சொன்னான். இப்போ இவனுக்கு பிறக்கலன்னு சொல்றான். இவனை நம்பி குழந்தை அனுப்பியிருந்தா குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேய், உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டல, இனிமே குழந்தைய உன் கூட அனுப்ப முடியாது. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள. இது இவன் குழந்தை இல்லைன்னாலும் எந்த உரிமையில நீங்க இந்த குழந்தை இங்க வச்சுக்குவீங்க? ஆமா மாப்ள, உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு. நீங்க இந்த நேரத்துல குழந்தைய வீட்டுல வச்சுக்கிட்டு பிரச்சனையை வளர்க்காதீங்க. இந்த குழந்தைய அனுப்பிடுங்க. என்னால குழந்தைய அனுப்ப முடியாது. இது உங்க குழந்தையா இந்த வீட்ல இருக்க முடியாது. அப்படின்னா ஏன் குழந்தைன்னு இந்த வீட்ல இருக்கட்டும். தேவசேனா கூட 2 நாள் பழகினாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொன் குழந்தை ஆம்பளையோட பாதுகாப்புல வளர்றதை விட ஒரு பொம்பளையோட பாதுகாப்புல வளரணும். தேவசேனாவை நான் தத்து எடுத்துக்கிறேன். ஏய், பைத்தியம் மாதிரி பேசுற. யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? நான் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன்.
நான் தேவசேனாவை தத்தெடுக்க தான் போறேன். ஐயோ யோ மோனிகா, என்னையா இது? வயசு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறேன்னு சொல்றா. அத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்க வேண்டாம் சொல்லி அவளுக்கு. எனக்கு கல்யாணமே ஆகலனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக கன்னியாவே வாழலாம். இனி இந்த தேவசேனா ஏன் குழந்தை. என்ன விடு, நான் போறேன். என்ன விடு, நான் போறேன். யோ, அதான் குழந்தைய கொடுத்துட்டல, வெளியே போயா. யோ, வெளியே போயா.